இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறதை விட அந்த தள்ளுவண்டிகளிலே வேலை செய்திருக்கலாம். இப்படி கேவலப்படுறதுக்கு நம்ம தூக்குல தொங்கிடலாம். போய் தொங்கு, யார் வேணாம். நம்ம ஏற ஏற படிங்க ஏறிட்டே இருக்குது. டேய், பட்னியா இருக்கும்போது சரக்கட்டா பட்டுன்னு இப்படி தாண்டா போதை ஏறும். எங்கடா இருக்க அந்த வாட்ச்மேனு? ஃபுல்லாக போதையை போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் இங்கே கண்ணா விழுந்து கிடப்பான். Hey watchman, where are you? Drop it. என்ன பீனு பாக்குற? குரூப்புக்கு நீ தான் பாஸ், நீ தான் முன்னாடி போனோம். ஆமா ஆமா பாஸ், கொல்லக்குட்ட பாஸ். நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. பீன், நீ தான் நம்ம குரூப்புக்கே லீடர். வலது காலை வச்சு பின்னாடி போ. பெஸ்ட். இன்னைக்கு சனியை சடை போட்டு வந்து ஜங்கு ஜங்குன்னு சாத்த போகுது, சமாளிப்போம். வலது வலது. இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் நான் மோஸ்ட் சீனியர். அதனால தானே உங்களை முதல்ல போக சொல்றோம். சீனியர் சொல்றத நீங்க கேட்கணும், புரியுதா? இப்ப உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். வாங்கடா. வர வர பயங்கரமா காமெடி பண்றீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை நான் விஜய் டிவில சேர்த்து விடுறேன். இங்க பாருங்க, இப்ப யாரு முன்னாடி போகணுங்கிறத ஒரு ஓட்டக்கா மாட்டக்கா போட்டு பாத்துருவோமா? டேய், இந்த முட்டைகோஸ் மண்டை நம்மள ஏதோ குழப்பறான். பீனு, மோட்டக்கா கூட்டக்கானா? ஐயோ, ஓட்டக்கா மாட்டக்கான்னா நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்ல, இங்கி பிங்கி பாங்கி, அதோட செகண்ட் பார்ட். இப்ப எல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? விளையாடுவோமா? ஓ டக்கா பா டக்கா சிக்கா பா நிக்கா சிக்கா. எப்படி ஏமாத்தி உன்னை கோத்து விட்டா மத்தியா? இங்க வாங்க, இங்க பாருங்க. உங்க பேருக்கு வந்த லக்கு நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. போட்ட கிக்கு குறையிறதுக்குள்ள முன்னாடி போயிருங்க. கவலையே படாதீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். போங்க, உங்களுக்கு நான் பின்னாடி வரேன். போங்க போங்க. பீனா கதறி அழறான். டேய், அவன் கக்கா போலேன்னா கூட கதறி அழுவான்டா. ஏ புரூஸ்லி, மானத்தை காப்பாத்து போ. பாபா ரிட்டர்ன் ஆயிலாம். டேய், வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. காட்டா பச்சை கொடியா. மெதுவா மெதுவா. போ போ போ. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு, ஊட்டியிலிருந்து யமலோகம் செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்பாரத்தில் உங்கள் அஸ்தியை கரைப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. ஐயோ, நம்மள சாம்பலாக்குறது சரண் ரயில்வே வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. போகடா போகடா போகடா. ஒரு உருவம் தெரியுது. கண்ணாடி என் உருவம் தானே? நல்ல வேலை, நமக்கு பழக்கப்பட்ட இடமா போச்சு. பீன்லாம் ஒரு ஆளு, அவன் சொன்னான், நான் வந்தேன் பாத்தியா, என் புத்திய செருப்பாலே அடிக்கிறேன். என்ன பூரா பக்கமும் இருட்டா இருக்கே, எந்த பக்கம் போறது? அடச்சி புருஸ்லி, புருசு. வாங்க, கூச்சப்படாதீங்க, உள்ள வாங்க. நமக்கு தெரியாம ஃபிகர் ஏதாச்சும் ஏத்திட்டாங்களா? சொன்னா கேளுங்க, வாங்க. நானா? சீக்கிரம் வாங்க. ஏ புருசு, விளையாடாதடா. வாங்க. எங்கடா இருக்க? இவ இந்த கிளிப்பு கிளப்போட பழைய ஓனரா இருப்பாளோ?
பார்க்க செவப்பா வாட்ட சாட்டமா இருக்காளே, எதுக்கு இந்த முட்டாள் ஓனருக்கு வித்துட்டு போனா? என்ன இந்த பூனைய கறிக்கு உட்கார வச்சிருக்கா? நியாயமா? புள்ள அழகாத்தாயா இருக்கு. இத அடிச்சிச்சு. அடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா அசையாத மாதிரி இருக்கே. முன்னாடி போன்ட்டு நமக்கு பின்னாடி வர அளவுக்கு பண்ணிட்டானுங்களே. நான் தான்டா முக்கணும், வெளியே யாரா முக்கிறது? வந்துச்சுடா சாமி. ப்ரூஸ்லி, டக்கே எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரே பேயா வருது. பீனு, யாரு? முதலாளி குரல் மாதிரி இருக்கு. அவர் எப்படி இங்க? என்ன முதலாளி, டொமேட்டோ சாஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. பீனு, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. சிக்கன் 65 போட்டு கொண்டு வரியா? முதலாளி, நீங்க பியூர் வெஜிடேரியன் ஆச்சே. அம்மா அப்பா அம்மா தப்பிச்சேன்டா சாமி. அம்மா அம்மா ஐயோ ஐயோ அம்மா. எதுக்கு இவ்வளவு மாவை தின்ட்டு வந்திருக்கேன்? மாவை நான் இல்லையா, பேய் கொட்டிருச்சியா? யார் அது? வீணு, இவ்வளவு கூப்பிட்டு அவன் நிக்கிறானா பாத்தியா? எல்லாம் நம்ம ஆக்கி போட்ட சோறு வேலை செய்ய. வாங்கடா. கென்னி, கென்னி, நின்றுட்டா. உத வாங்கறதுக்கு ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டா போறீங்க? டேய் கண்ணி, அண்ணன் கூப்பிடுறாரு, மரியாதை இல்லாம நிக்கிற. திரும்புடா. இவனுக்கு என்னடா மரியாதை கொடுத்துருக்கோம்? டேய் கூப்பிடல, திரும்புடா. மொத்த பேய் இங்கதான் குடும்பம் நடத்தும் போல இருக்க. இங்க யார் படுத்து கிடக்கிறது? டேய் லூசு பசங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ். இந்த மாசம் சம்பளம் வாங்கினவன என் சம்பளத்துல இருந்து உனக்கு 1000 ரூபாய் போனஸா தந்துடுறேன். நீ போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தியா? நான் போய் அடி வாங்கி பரலோகம் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சீப் குக் ஆகி இந்த காட்டேஜ கட்டி ஆள்றதுக்கா? எப்ப உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவி இறக்க இருக்கா? நேத்து அடி வாங்கினதுல அதிகமா வாங்கினது நான் தான். அதெல்லாம் விட்டு போட்டு நீங்க போங்கன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. ஜாக்கி,
ப்ரூஸ்லி இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடு. நான் குடும்பத்துக்கு ஒத்த புள்ள. அவங்க கிட்ட போனவுடனே அவன் என் சொக்காவை பிடிப்பான். கக்கா வந்துருமா? நீ பேங்காக் ப்ரூஸ்லி மாதிரி வரணும்னு உங்க அப்பே போதைய போட்டு பேர் வச்சாரு. நீ பயந்தாங்குழி ப்ரூஸ்லியா இருக்க. என்னத்தை பண்ணி தொலைறது? இந்த ஒரே ஒரு தடவை நீ போய் கொடுத்துட்டு வந்துறியா? என் வேலைக்கு எல்லா ஹோட்டல்லையும் ஆஃபர்ஸ் இருக்கு. நான் இந்த வேலையை விட்டு போனாலும் போவனே ஒழிய நான் தனியா அவன்கிட்ட போக மாட்டேன். ஐயோ பீனு, உன்னோட பலம் தெரியாம பேசாதயா. யானையோட பலம் தும்பிக்கை, உன்னோட பலம் நம்பிக்கை. நீ சிங்கம், சிங்கிளா போ. சிங்கம் சிங்கிளா காட்டுக்கு தான் போகும். நம்ம பண்ணிக்க கூட்டமா போவோம். சாப்பிடு. பேசவா? கென்னடி சார், நீங்க ஒரு மார்க்கமான ஆள் தான். சரி, உனக்கு அண்ணன் தம்பி அப்படி வேற யாராவது இருக்காங்களா? நானே ஒரு அனாதை, சர்ச்சில் தான் வளர்ந்தேன். அண்ணனாவது நொண்ணனாவது அதெல்லாம் யாரும் இல்லை. சரி, இப்போ நான் சொல்றத கேட்டு நீ பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகவும் கூடாது. பார்த்ததை நடந்ததை தான் சொல்றோம், ஓகேவா? சொல்லிட்டோலா. நேத்து ராத்திரி ஒரு 12 மணி 12:05 இருக்கும். அந்த பாத்தியா ஒரு தண்ணி டாங்கி, அங்க உன்னைய மாதிரியே ஒரு ஆளு உட்கார்ந்து இருந்தான். அது நான் தாயா. ஏண்டா அப்ப நேத்து காட்டு காட்டுனது யாரா? அதுவா இருக்குமோ? போங்க போங்க, ரிசைன் பண்ணிட்டு இந்த ஹோட்டல் விட்டு எங்கேயா போய் தொலைங்க. பேய்க்கு பேன் பார்க்க நல்ல ஆளை கூட்டு வந்திருக்காங்கடா. ஒண்ணு விடாம எல்லா நோட்டீஸையும் கொடுத்துறியாடே? எல்லா நோட்டீஸையும் ஒரே இடத்துல கொடுத்தாச்சு. நம்ம ஊட்டி கைட்ல இருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் வாட்ச்மேன் வேணும்னு விளம்பரம் கொடுத்தும் கூட தமிழ்நாட்டுக்கார மட்டும் இல்ல, இந்த மணிப்பூர் நேபாள் ஒரு போய் வர மாட்டானே. நேபாள் இல்ல, லோக்கல் கோபால் கூட இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வர மாட்டான். அப்படி இருக்கு நம்ம ஹோட்டல். இல்ல இல்ல, அங்க பார்த்தீங்களா புதுசா ஒருத்த விளம்பரம் கொடுத்திருக்கிறத, குப்பரக்க படுத்து குசு போட்டால் தொப்பை குறையுமாம். போய் காரத்தோடல போல. ஏங்க, நான் உங்க ஹோட்டலோட சீப் குக்கு. என்கிட்ட நீங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்கலாம், ஃப்ரைடு நூடுல்ஸ் கேட்கலாம், பாயா கேட்கலாம். அதை விட்டுட்டு கார துடைக்க சொன்னீங்கன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? போய் சொன்னதை செய்யல போல. கார துடைக்கிற அளவுக்கு நம்ம கௌரவம் காத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கார கடத்துனா தான் சொன்னபடி கேட்பான். செஞ்சுக்கிடுவோம். நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் நம்ம கலெக்டர் ஆயிருக்கலாம். பாரு, சின்ன வயசுல இருந்தே சமையல் கட்டில் இருந்ததுனால பூரா பையில நம்மளை சமையல்காரன் ஆக்கிட்டாங்க. சின்ன வண்டியா வாங்க மாட்டாங்களா? லாரி மாதிரி ஒரு வண்டியை வாங்கி துடைக்க ஒரு நாள் ஆகுது. சார் சார், யாரு? என்ன வேணும்? வேலை விஷயமா ஓனரை பார்க்கணும் சார். ஏன் என்னைய பார்த்தா ஓனரா தெரியலையா? சார், வண்டி தொடச்சிட்டு இருந்தீங்க, சமையக்காரன் துப்பி போட்டிருக்கீங்க, யூனிஃபார்ம் மாதிரி இருந்துச்சு, அதான். தம்பி, ஒன்று தெரியுமா? அம்பானி இருக்கார்ல, அவர் ஃபேக்டரியில ஒன் ஆஃப் த ஸ்டாஃப். அதே மாதிரி தான் இந்த கிளிஃப் கிளப் ரிசார்ட்ல நான் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அண்ட் ஆல்சோ த ஸ்டாஃப். யூ நோ தட்? சாரி சார். என்ன சாரி சார்? ஒரு மனுஷன் ஓனரா ஸ்டாஃபான்னு கூட தெரியல, நீ என்ன வேலை பார்த்து கிக்கி கிக்கி கிக்கி. நீ ஒன்று செய், போயிட்டு நாளைக்கு விட்டுமா சார்? 10 இயர்ஸ் கழிச்சு வா. போ சார். சார், தெரியாமல் சொல்லிட்டேன் சார். எந்த வேலைனாலும் பரவாயில்ல சார். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லையா? இருந்த வேலையெல்லாம் இந்த ஹோம் மினிஸ்டர் சொன்னார்னு எல்லா வேலையும் சொட்டத்தில் எனக்கு எப்படித்தான் மூக்குவே இருக்குமோ. தம்பி, நீ நேரா போனேன்னா அங்க ஒரு கட்டையில போறவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் ஓனர். என்னைய மாதிரியே இருப்பான். தயவு செஞ்சு நான் ஓனருன்னு சொன்னதை சொல்லிடாது, ஓகேவா ப்ரோ? போய் தொலைங்க. ஒரு 10 நிமிஷம் ஓனரா நடிக்க விட மாட்டேங்குது இந்த சமூகம். சை. சார், வணக்கம் சார். என்னடே சார், இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னு விளம்பரத்தில் பார்த்தேன். ஏதோ வேலை இருக்கா சார்? ஆமாம், வேலை உனக்கா தம்பி? ஆமாம் சார். உன் பேர் என்ன? சார், என் பேர் கென்னடி. சொந்தம்னு யாரும் இல்லை, சர்ச்சில் தான் வளர்ந்தேன். நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். ஒரு வாட்ச்மேன் வேலை தான் காலியாக இருக்கு. மாதம் 15,000 சம்பளம். சரிங்க சார். 3 வேளை சாப்பாடு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இங்கே தான் தங்கணும். நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணுவோம் சார். சரிடே, வா போகலாம். நீ பார்க்க வேண்டிய வேலையை பற்றி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இதான் நீ வேலை செய்ய வேண்டிய இடம். இங்கே 5 பேர் வேலை செய்யறான்னு பார்த்துக்க. ஆனால் ஒருத்தன் கூட இங்கே தங்குறது கிடையாது. ராத்திரி கேட்ட சாத்தின பிறகு யாரையும் உள்ள விடக்கூடாது. என்ன? சரிங்க சார்.
யோ சீஃப் குக்கு, நம்ம ஆளுகளை கூப்பிட்டுட்டு உள்ள வரோம். உங்களெல்லாம் எதுக்கு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவர் தான் கென்னடி, நம்ம ஹோட்டலுக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற வாட்ச்மேன். இந்த சின்ன வயசுல நீங்க வந்து கஷ்டப்படணும்னு இருக்கு. உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாப்பா? இல்லைங்க. எதையுமே அனுபவிக்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டே புதுசாக வந்திருக்கிற பையில ஏன் பயமுறுத்துறியா? இவனும் இப்படிதான் மரகால்ட்ட மாதிரியே பேசிட்டு இருப்பானுவ. இவனோடாலேயே நம்ம ஹோட்டல் டெவலப் ஆகாம போச்சுடே. அப்புறம் அவன் தேஜாஸ் சைனீஸ் குக்கு, இவன் சீஃப் குக்கு, இவன் மாறி அசோக் புரூஸ்லி. குரங்கு பையில வந்த அன்னைக்கே வா. சரி தம்பி, அப்ப நான் கிளம்புவேன், காலையில் பார்க்கலாம். சரிங்க சார். சாமி, ஆபீஸ்ல இருக்கிற யூனிஃபார்ம் எடுத்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 செட்டு கொடுக்க சொல்லும். சரி சரி சரி. இல்ல உங்க குரங்கு சேட்டை காட்டி அவனை கலைச்சு விட்டியா? நாங்க அப்படி செய்வோமா? இவனாவுல ஓடிடுவான். சீனியர் வந்தா எந்திரிக்கணும். சாரி சார். நீங்க கிறிஸ்டினா? ஆமா சார். பைபிள் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி ரொம்ப தேவைப்படும். கட்டி பிடிச்சு படுத்துக்கங்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சுவிசேஷ நட்புறவும் ஆமென். ஒரு டிக்கெட் பரலோகம் போக போகுது. யாரு வெத்த பிள்ளையோ பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட் கென்னி. ஃபாதர், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. சந்தோஷம். என்ன வேலை? ஹோட்டல்ல நைட் வாட்ச்மேன் வேலை. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஃபாதர். வெரி குட் மை சன். தேங்க்யூ ஃபாதர். நீ முதல் படி எடுத்து வச்ச. கடவுள் உனக்கு உதவி செய்கிறார் பாத்தியா? ஹேவ் ஃபெய்த் இன் காட் மை சன். கடவுள் உன்னை வழி நடத்துவார். ஓனர் ரொம்ப நல்ல ஒரு ஃபாதர். எனக்கு இங்கேயே தங்கவும் இடம் கொடுத்துருக்காரு. எல்லாம் ஆண்டவரோட சித்தம். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே எவ்ரி டே. ஓகே? கண்டிப்பாக ஃபாதர். ஏன்பா ஜாக்கி, அந்த கவுத்து வச்ச கடாய் மண்டை எங்க போனா? அவனை மல்லி வாங்க அமிச்சா மல்லிகாவை செட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், அவனுக்கு செட் ஆகும் நினைக்கிற? டேய், செட் ஆனாலும் அவனுக்கு வேலை செய்யாதுடா. எது? டேய், மூளைய சொன்ன போ. போடா சைட் ஸ்டாண்டுக்குதா. வேற ஒருத்தன். வேற ஏன்டா அழற? சாம்பார்ல உப்பு அதிகமா போட்டியா? இல்ல. காரம் அதிகமா போட்டியா? இல்ல. பின்ன எதுக்குடா அழற? காலையில 6 மணிக்கு ஒரு உருவம் இப்படிதான் போச்சு. காலையில 6 மணிக்கா? டேய், அது நான் தான்டா பாத்ரூம் போனேன். ஏண்டா பாத்ரூம் போனதெல்லாம் பேய் போனதா நினைச்சு அழலாமா? நம்ம ஆம்பளடா. அழாம போ. அவன் என்னடா வேலை செய்யாம டைம் பாஸ் பண்றான். இவன் சாப்பிட்டே டைம் பாஸ் பண்றான். அவனுக்கு ஆகும்னா எப்பெல்லாம் தோணுதா கக்க சிரிக்கிறா இல்ல திட்டுறான். அழாம அந்த வேலையை பாடுறா. இங்க நாம எடுத்து தட்டு கழணும், தேங்காய் திருவணும். வீணு 13 சப்பாத்தி மீதி இருக்கு. ஹாட் பாக்ஸ்ல வச்சிடறேன். ஆட்டையை போட்டாத. திருட்டு தொழில கத்து கொடுத்ததே நீதானடா. தம்பி மணி என்ன? ஐயோ ஐயோ மணி ஐயோ கிளம்புங்க. ஓட்டது வாங்க இருக்கட்டும்டா. போங்கடா. ஐயோ கிளம்பி தொலைங்கடா. அப்புறம் பாத்துக்கலாம் போடா. இந்த நேரத்துலடா முந்திரி பருப்பு திங்கடா. போங்கடா. தக்காளி பழத்தை தலையில போடுங்க பாரு. போங்கடா. மரி, நீ என்ன செய்யற? இருக்கிற பெப்பர் அது இதுன்னு ஸ்பைசி ஐட்டம் எல்லாத்தையும் ஆர்டர் எடுத்துட்டு நாளைக்கு மார்க்கெட் போயிடுற. சரி. நீ வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போய் நான் 2 நாள் லீவ் கட்டினேன். இங்க பெரிய சம்பவம் நடக்க போதுரா. எல்லாத்துக்கும் தான் லீவு கிடைக்கும். அலைஞ்சுக்கிட்டே இரு. அப்ப சரி. வர்றான். அறுக்க போற ஆடு ஆண் டூட்டியில சுத்திக்கிட்டே இருக்கு. கென்னடி இல்ல? ஆமா சார். டேக் இட். இங்க இருக்கிற காட்டேஜ் சாவி எல்லாமே இதுல இருக்கு. சரி சார். ஒரு 10 மணிக்கு கேட்ட லாக் பண்ணிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்க. ஓகே சார். ஃப்ரேம் போட போட்டா வேணும்ல? சரி. தம்பி கூட கடைசியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சிரிப்பியா? சிரி. நல்லா சிரி. ஓகே. குட் நைட். காட் bless you. சாப்டர் க்ளோஸ். வீணு, சங்கூதுரனுக்கும் பாட கட்டுறவனுக்கும் சொல்லிடுமா? பாவம் சின்ன பையனா இருக்கான். ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கட்டும். நான் தான் சொல்றேன் இல்லையா, இந்த வாட்ச்மேன்களே நம்ம காட்டேஜுக்கு சென்டிமெண்டா சரி வராது. உனக்கு தெரியாதா?
என்ன பண்றது? சாமி தான் துணை. அவன் பிறந்த நாள் தெரியும்? ஏன் கேக் வெட்ட போறியா? இல்லையோ, அவன் சாவ போற டேட் தெரியும். பிறந்த டேட் தெரிஞ்சா தானே போஸ்ட் அடிக்க முடியும். என்னத்தையாவது போட்டு விடு. நான் சொன்னேன்ல ஒரு ராத்திரி மேல இவன் தாங்க மாட்டான்னு. ஏய், அது தெரிஞ்ச விஷயம் தான்டா, அதை விடுங்க. இது கொலையா தற்கொலையா? ஆமா, இவர் பெரிய புலனாய்வு துறை புண்ணாக்கு. கொலையா தற்கொலையான்னு ஏன்டா கொலை பண்ணவே இப்படியாடா உசேன் போல்ட் மாதிரி படுக்க வச்சுட்டு போவாங்க? சும்மா இருங்க, கன்ஃபார்மா சொல்றேன், இது கொலை தான். இது தற்கொலை தான். இல்ல, இது கொலை தான். தற்கொலை. பச்சிகளா? கொலையா தற்கொலையான்னு ஒருத்தருக்கு தான் தெரியும். அத அவனும் சொல்ல மாட்டான். யாரு? ஏன் சொல்ல மாட்டான்? இவன் தான் ஜாக்கி. பண்ணிட்டு இருக்க நீ என்ன போய் மிரல்ற? அடிச்சது அவனை தானே? ஜாக்கி, எனக்கு வலிக்குது, ஞாபகம் வச்சுக்க. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சான் பார், அந்த ஓனரை சொல்லணும். இவனெல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு எடுக்க முடியும்? ஏ, இந்த நேரத்துல அந்த ஓனரை பத்தி எதுக்கே பேசுறீங்க? அந்த ஓனருக்கு மூளை இல்ல, மூளைகட்ட புண்ணாக்கு. ஆமால, உங்களெல்லாம் இங்க வேலைக்கு வச்சேன் பாரு, நான் மூளைகட்ட புண்ணாக்கு தான்டா. தெரிஞ்சிருச்சா? ஏல, போய் தண்ணி எடுத்து வாங்க. தண்ணி வாங்கல சீக்கிரம். பாத்தியா, செத்தா எல்லாத்துக்கும் பால் தானே ஊத்தணும். இந்த ஆள் தண்ணி ஊத்துறேங்க. ஏன் 6 லிட்டர் பால்ல என்னையா வந்துற போகுது? நீதானியா குக்கு? எங்க வச்சிருக்க ஜக்கு? குக்கு சக்கு மக்குக்கு பக்கத்துல என்ன தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாரோ? ஜாக்கி, அண்ணாச்சி தண்ணிய தெளிச்சுட்டான். அவன் மூஞ்சிக்கு பக்கத்துல இவன் மூஞ்சிய கொண்டு போக போறான். அவன் முழிக்க போறான், இவன் பயந்து ஓட போறான். அதுக்கு ஏயா வா மூஞ்சிய இவ்வளவு கிட்ட காட்டுற? எனக்கு பயமா இருக்குல்ல, வாயை முடிக்க சும்மா இருயா. கென்னடி, ஏ கென்னடி, ஏ கண்ணை தரடி. கென்னடி, அண்ணா என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் போயிடுறேன், ஊருக்கே போயிடுறேன். அண்ணா என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாண்ணா. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியுமா? அந்த ஆள் மூஞ்ச ஒரு நாள் பார்த்ததுக்கு இப்படி பயந்து ஓடுறியே. நாங்க தினம் தினம் பாக்குறோம். என்ன நீங்க தப்பிக்கவா பாக்குற? நாங்க வந்து நீங்க உள்ள போங்க. விட்டுருங்கடா. வாயில வடை சுட்டுங்க, அதை வந்து போடியா போடு. யாருக்கு டைஸ் பாய் விளையாட்டு காட்டிக்கிட்டு பிச்சு போடுவேன் பாத்துக்க. உள்ள அனுப்பு. உள்ளே வெளியே வரக்கூடாது பாத்துக்க. கென்னி, நான் சொல்றத கேளுடி. நீ எதுவும் சொல்ல வேணாம் நினைச்சு ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். முதல்ல உட்காந்து என்னாச்சுன்னு சொல்லு. அது என்ன ஆச்சா? ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன சொல்லணும்? நேத்து வேலைன்னு வந்து கேட்கும் போது என் பேரை கூட கேட்காம ஈன்னு பல்ல எழுதி வேலையை கொடுத்தீங்களா? அப்பவே நான் யோசிச்சிடணும். கொஞ்சம் விளங்க முடியா சொல்றியா நீ? 15,000 சம்பளம், 3 வேளை சாப்பாடு, இங்கே தங்கிக்கலாம் சொன்னீங்களே, பேய் இருக்கு சொன்னீங்களா? அதே ஏன் சொல்ல? சொல்லி இருந்தா யார் இருப்பா? செவுட்ல அரைஞ்சிருவேன், வெளியே போகல. இந்த விளங்காத இடத்த வாங்கி 10 வருஷம் ஆச்சுடே. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து பேங்க்ல லோனையும் வாங்கி கஷ்டப்பட்டு கனவோட வாங்கின இடம். நீ சொன்னா நம்ப மாட்டேன், வாங்கின நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. 4 வாட்ச்மேன் ஓடி போயிட்டான், 2 பேரை காணல. வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது, சமைச்ச பொருள் கெட்டு போயிடும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த பயத்தாலே யாரும் இங்க தங்குறது இல்ல. அப்போ நான் மட்டும் என்ன இழிச்ச வேணா? அப்படிதானே? அப்படி இல்லடே. 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இப்ப வேற 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் ராத்திரி தான் கூட்டம் வரும். நம்ம ஹோட்டல் தான் ராத்திரி வேற மாதிரி இருக்க. அதான் பிசினஸே இல்லை. 10ஆவதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால பக்கத்துல எஸ்டேட்ல வேலை செய்யற பயிலுக குடிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கானுவன். விடிஞ்சா லான்ல ஒன்றும், நம்ம ஆபீஸ் வாசல்ல ஒன்றும் 2 டெட் பாடி கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து யாருமே இந்த ஹோட்டலுக்கு வர்றதில்ல. பேங்க் கடனை என்னால் அடைக்க முடியல. வட்டிக்கு மேல வட்டி சேர்ந்து கழுத்தை நெரிக்குது. இந்த ஹோட்டலை விற்கிறத தவிர வேற வழியே எனக்கு இல்லை. தெரிஞ்சவங்க யாரும் இந்த இடத்த வாங்க வரமாட்டானுவன். அப்படியே வரவன் ரொம்ப கம்மி விலைக்கு கேட்கறான். அவங்க கேட்கற விலைக்கு கொடுத்தா என்னால பேங்க் கடனை கூட கட்ட முடியாது. இவ்வளவு சொல்றீங்களே, நேத்து நான் செத்து போயிருந்தா யார் பொறுப்பு? போன மாசம் தான் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கேரளால இருந்து ஒரு நம்பூதிரியை கூட்டு வந்து பூஜை பண்ணேன். அப்பயாச்சும் இந்த கிரகம் பிடிச்சது ஒழிஞ்சு போயிடும்னு சொல்லி 3 வாரமா ஒன்றும் இல்லை. சரியெல்லாம் சரியாயிடுச்சேன்னு போன வாரம் தான் ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுக்க சொன்னேன். நீ வந்த. ஆனா ஒன்ன பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இங்க தங்குறவங்க யாரையும் மறுநாள் காலையில் நான் பார்த்ததில்ல, ஒன்ன தவிர. அதுவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. எது சந்தோஷமா? வேற ஒரு ஆளா இருந்தா உங்களை வெட்டி போட்டுருப்பான். ஒன்ன மட்டும் எதுவும் செய்யலன்னா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தானே அர்த்தம். 2 கண்ணத்துல வாங்கினது எனக்கு தான் தெரியும்னாச்சு. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். கென்னி, கென்னி, ஏ கென்னி. சரி, முத வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டா பேய்ட்டு அடி வாங்கிட்டாங்களே. அந்த சொட்டத்தில் என் பைபிள் இருக்கான்னு கேட்கும்போதே நான் உசாரா இருக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் ஃபாதர். தூங்கிட்டு இருந்தியா கனி? இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கேன் ஃபாதர். ஏன் என்னாச்சு? இங்கே எதுவுமே நான் நினச்ச மாதிரி இல்லை ஃபாதர். நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கெனி லைனில் இருக்கியா? இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது ஃபாதர். பரவாயில்ல. நீ அங்கே நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளு. நீ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடனா அது உன்னை துரத்துமே தவிர விட்டுட்டு போகாது. வாழ்க்கையில் இப்படி பலதையும் தாண்டி வரணும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயந்தான் அனுபவம். அதை யாராலையும் கற்றுத்தர முடியாது. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஒரு துன்பம் உனக்கு வருதுன்னா கடவுள் உன்னை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போதான் நீ அவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். அவர் உன்கிட்ட எதிர்பார்க்கறதும் அதுதான். இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் என்ன செய்யணும் ஃபாதர்? போகணுங்கிற முடிவை நீயே தானே எடுத்த. அப்போ இதையும் நீ தான் எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே நாளில் தீர்மானிக்காதப்பா. நீ இன்னைக்கு பார்க்குற விஷயம் நாளைக்கு உன் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். காட் இஸ் கிரேட் மை சன். டேக் கேர். நீ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடனா அது உன்னை துரத்துமே தவிர விட்டுட்டு போகாது. வாழ்க்கையில் இப்படி பலதையும் தாண்டி வரணும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயந்தான் அனுபவம். அதை யாராலையும் கற்றுத்தர முடியாது. நான் இங்கே இருக்கேன்னாச்சு. நெசமா தான் சொல்றேடி. ஒரு என்ஆர்ஐ பார்ட்டிகிட்ட பேசியிருக்கேன். இந்த இடம் 2-3 வாரத்தில் முடிஞ்சிடும். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பீனே, இன்னைக்கு அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொன்னிய. ஆனா அவன் டூருக்கு போயிட்டு வந்தா மாதிரி நம்ம முன்னாடி கோட்டு வாய் விட்டுட்டு வரான். அதாவது நானு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பல தெய்வங்களை முன்னிறுத்தி சாமி முட்டதுனாலதான் அவன் உசுரோட இருக்கான். எப்படி போன மாசம் கேரளால இருந்து ஒரு டுபாகூர் நம்பூதிரிய கூட்டின்னு வந்து அண்ணாச்சி 200 வருஷத்துக்கு ஆயிலோட இருக்கணும்னு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆப்பு வச்சுட்டு போனியா? அந்த மாதிரியா? நல்லா சிரிங்க. நீங்க சிரிக்கவும் உசுரோட இருக்கவும் காரணமே நான் செய்யற பூசைதான். உங்களுக்கு வேணா அது புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கும் சாமிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். யோ பீனு, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த டுபாகர் கதையா சொல்லின்னு இருப்பேன். என் பூசைகளை பத்தி கேவலமா பேசாத. உனக்கு கையால் வழங்காம நான் எதுவும் சொல்லப்பா. அந்த பையன் இருக்கட்டும். இவன் எதுக்கு அங்கே வர்றான்? இந்தாப்பா, எது நடக்குதுன்னே தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காயா? இருக்கட்டும். நேத்து திங்கக்கிழமை தப்பிச்சுட்டான். இன்னைக்கு வென்ஸ்டே செவ்வாய்க்கிழமை. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருமா? இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 30? அப்படித்தான் காலண்டர்ல போட்டிருக்கு. அடக்கடவுளே, பேய கூட சமாளிச்சிடலாம். இவங்கள பேசியே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோ பீனு, சொல்றா. நேத்து என்ன சரக்கியா வாங்கின? காலையில எழுந்துக்கவே முடியல, ஒரே ஒத்த தலைவலி. ஒரிஜினல் சரக்கு உனக்கு எப்படா செட் ஆகும்? கரெக்டு தான். நான் தான் சொன்னேன்ல, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை வேலையை காட்டிருச்சுல. இந்த ரிசார்ட்டுக்கு வாட்ச்மேனே தேவையில்லை. இவன் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். பயமா இருக்கு பீனு. பேசாம கவலையப்படாத. பீனு போலீஸ். குட் மார்னிங் சார். பாத்தியா, சீஃப் குக்கு நான் இருக்கேன், ஸ்டாஃப் நம்ம இருக்கோம். அதெல்லாம் விட்டு போட்டு போலீஸ் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். முதல்ல இவனுக்கு அறிவே இல்லை பீனு. அண்ணாச்சி என்னாச்சு? பாத்தியா, தலைவிதியேன்னு உட்காந்துருக்காரு. அவரும் எத்தனை மர்டரத்தையும் பாப்பாரு. 1 2 அடிச்ச பாடியில இருந்து உறுப்புகளை தானம் பண்ணாலும் பரவாயில்ல. அடிச்சது அதாச்சு செதஞ்சிருக்கு. இங்க நான் தலைவலியோட உட்கார்ந்துருக்கேன். இப்ப கொல்ல போறேன் பாத்துக்க. போங்கல அந்த பக்கம். போயிடலாம். யோ, இந்த ஆளுக்கு தலைவிதியேன்னு உட்காரல, தலைவலியேன்னு உட்காந்துருக்கான். இந்த ஆளுக்கு ஒண்ணு ஆக மாட்டுதே. வாட்ச்மேன் ட்ரெஸ் இந்த ஆளுக்கு போட்டு விட்டு ஒரு நாள் ராத்திரி இங்க படுக்க வச்சோம்னு வச்சுக்க, எல்லாம் முடிஞ்சிடும். பாடி எங்க இருக்குன்னு பாப்போம். போவோம். யோ சாக்கி, பயமா இருக்கியா? யோ பீனு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீதாயா ஃபர்ஸ்ட் போணும். ஏன்னா நீதான் பவர். கரெக்ட். பவர் வேற ஆளு, நான் வேற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தைரியமா நீ உள்ள போ. நீ வரியா? நீ போ. என்ன அது பிளட்டா இருக்கு? டச் பண்ணியா? டேய், பிளட் டச் பண்ணா. அவன் பிளட் தான், அவன் பிளட் தான். வாட்ச்மேன் வாசனை வருதா? வந்துருச்சு வந்துருச்சு. ஏயா, அவன் உடம்புலதான் டன்னு கணக்குல பிளட் இருக்குமே. இங்க என்ன 1 ounce பிளட் தான் இருக்கு. ஸ்ட்ரா போட்டு குடிச்சிருக்கோம். குடிச்சிருக்குமா?
அப்ப அவன் கன்ஃபார்மா செத்துருப்பான்ல. ஆமாமா. யார் செத்தது? உன்னதமாவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ முடிய நிலையில் தங்குவேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார்.
யாருங்க? யாரது? யாரு? யாரது? யாரு?